இந்த அருண் ஐபிஎஸ் நல்லவரா கெட்டவரா இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்ம சொல்றதுக்கு வந்திருக்காரு. கிரைம் சப்ஜெக்ட்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படின்னு சொல்ற பாருங்களேன், A1+, A1- இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரோட பயோடாட்டாவையும் ஒருத்தர் வச்சிருக்காரு தமிழ்நாட்டில். யாருன்னு கேட்டா விமலேஸ்வரன். வணக்கம் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம் சார். இது என்ன நடக்குதுங்க? அருணை பத்தி இப்ப பரபரப்பாக செய்திகள் போயிட்டு இருக்கு. நேற்றும் கூட ஒரு நம்ம கோர்ட்ல போய் நின்று அவர் வேற மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்லி பத்திரிகைகள் அதாவது உண்மையானு தெரியல. அதாவது மோசடிக்காரர்களும் அயோக்கியர்களும் குற்றவாளிகளும் இந்த மாதிரி எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள், அதுவும் சோசியல் மீடியால எதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சாருன்னு சொல்லி அந்த மாதிரி வருது. இவர் உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா சொல்லுங்களேன். அதாவது சார், அப்போ அதிமுக ஆட்சி காலத்துல அண்ணா நகர் பகுதியில் அண்ணா நகர் அதிமுக வழக்கறிஞர் கே சாமி அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். அந்த கே சாமியை என்ன பண்றாரு, அண்ணா நகர் அதிமுக வழக்கறிஞரை அவர் வழக்கு ஒன்றத்துல கைது செய்யறார். கைது செய்து அவர் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜர்படுத்துறாரு. நீதிமன்றம் வரைக்கும் அந்த விசாரணை போகுது. அப்போ அவர் ரொம்ப கடுமையா ஹேண்டில் பண்ணிடுறாங்க அந்த வழக்கறிஞரை. இந்த வழக்கு மனித உரிமை ஆணையத்துக்கு வந்துடுது. மனித உரிமை ஆணையத்துக்கு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு கே சாமி அட்வொகேட் கே சாமிக்கு ஆதரவாகவே அந்த வழக்கு தீர்ப்பாயிடுது. அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல அவருக்கு எதிராக தீர்ப்பாயிடுது. அவருக்கு எதிராக தீர்ப்பாயிடுதுன்னா என்ன அர்த்தம்? அருணுக்கு அகென்ஸ்டா தீர்ப்பாயிடுது, அவருக்கு கே சாமிக்கு ஆதரவா தீர்ப்பாயிடுது. அதாவது கே சாமிக்கு ஆதரவா தீர்ப்பாயிடுது. அந்த வழக்கு அருண் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது இன்னமும் நிலுவையில் இருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஐபிஎஸ்ன்றனால அந்த வழக்கு அப்பீல் போயிருக்கும். இது நிலுவையில் இருக்கும். அப்போ ஒண்ணு.